மக்களே, பிக் பாஸ் சீசன் 10 தமிழுக்கான ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்திருக்குது. இதுக்கப்புறம் பிக் பாஸ்க்கான வேலைகள் தீவிரமா நடக்க போகுது அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். இன்னைக்கு ஜூன் 1ஆம் தேதி கரெக்டா ஒரு 6 மணிக்கு மேல விஜய் டெலிவிஷன் தரப்புல இருந்து ஒரு ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரோமோவோட டைட்டில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் காமன் மேன். இது வரைக்கும் பாத்தீங்க, இது இனிமே விளையாடுவீங்க அப்படின்ற மாதிரி டைட்டிலோட வந்திருக்குது. என்ன ப்ரோ, அப்போ பழைய பேட்டர்னுக்கு பிக் பாஸ் போயிருச்சா? 1வது சீசன், 2வது சீசன், 3வது சீசன்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ஜூன் ஜூலைல ஸ்டார்ட் பண்ணி அப்படியே 3 மாசம் போச்சு. இன்னைக்கு ப்ரோமோ விட்டுருந்தாங்கன்னா அடுத்த 1 மாசத்துல பிக் பாஸ் ஷோ ஸ்டார்ட் ஆயிடுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு கேள்விகள் வரலாம். அந்த கேள்விகளை பத்தி நம்ம கிளாரிட்டி கொடுக்க போறோம். இந்த ப்ரோமோ இப்போ வர்றதுக்கான காரணம் என்ன, இந்த ப்ரோமோவில் நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லி இருக்கிறாங்க. இதுல புதிய முயற்சி நாங்க எடுக்க போறோம். இதன் மூலியமா இந்த ஷோவோட டிஆர்பி எகிற போகுதுன்ற மாதிரி தான் முயற்சி பண்ண ட்ரை பண்றாங்க. அப்படி என்ன முயற்சி எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். வீடியோக்கு ஒரு லைக்கும் ஐப்பும் கண்டிப்பா கொடுத்துடணும். ஃபேஸ்புக்ல நிறைய பேர் ஃபாலோ பண்ணாம பாக்குறீங்க, யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. இது ரெண்டுத்தையுமே பண்ணிட்டு பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மக்களே. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். கரெக்டா ஒரு ப்ரோமோ வந்திருக்குது. அந்த ப்ரோமோவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 சீன்ஸ் வருது. அதுலயும் பொதுமக்களுக்கான சீன்ஸ் தான் 6மே வருது. ஓகே, அப்படி என்னென்ன சீன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, ஒரு ரெண்டு லேடி வந்து பாத்தீங்கன்னா இளநீர் கடையில உட்காந்து இளநீர் குடிக்கிறாங்க. குடிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு லேடி பேக் இப்படி போட்டிருக்காங்க. அந்த பேக்கோட ஸ்ட்ரிப்ஸ் இருக்கு இல்லையா, இப்படி வருது. அதை பார்க்கும்போது என்ன இது இந்த பேக்கை பார்த்தா பிக் பாஸ்ல இருக்கிற கண்டஸ்டன்ஸ் மாதிரி இருக்குடி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நான் மட்டும் பிக் பாஸ்குள்ள போயிருந்தேன்னா ஒரு கலக்கி இருப்பேன், அந்த வாய்ப்பு தான் எனக்கு கிடைக்க மாட்டேதுன்ற மாதிரி அவங்க பேசுறாங்க. பேசின உடனே பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு கார்டு வந்து இளநீர் மேல உழுது. பிக் பாஸ் காமன் மேன் அப்படின்ற மாதிரி ஒரு கார்டு வந்து உழுது. அதை பார்த்து அவங்களும் ஷாக் ஆகுறாங்க. ஓகே, இதுல இருந்து என்ன, சோ பல பேருக்கு இந்த பிக் பாஸ் அரசல் பல இடத்துல பேசுவாங்க, சே நம்மளும் பிக் பாஸ் போனா நீ கலக்கிடுவிடி, உனக்கு இருக்கிற திறமைக்கு பிக் பாஸ்லாம் நீ வேற லெவலா இருப்படி அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க. அதனுடைய எடுத்துக்காட்டா எக்ஸாம்பிளை செட் பண்ணியிருக்காங்க. 2வது 2 பேர் வந்து அந்த டின்னர் போயிருக்காங்க, கேண்டில் லைட் டின்னர். அப்ப வந்து பாத்தீங்கன்னா கப்பல் ஃபீல் பண்ணி பேசுறாங்க, நீ இல்லாதப்ப எல்லாம் என்ன டார்கெட் பண்ற மாதிரி கார்னர் பண்ற மாதிரி இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா பிக் பாஸை பொறுத்தவரையும் கார்னரிங்கும் டார்கெட்டும் இது வழக்கமா நடக்கிறது தான். அதை பத்தி அவங்க பேசும்போது அவர் உடனே சொல்றாரு, கவலைப்படாத, அன்பு தான் ஜெயிக்கும். இது அது இல்ல, சீசன் 4 நிஷா அன்புதான், நிஷா இல்ல ஐயோ அர்ச்சனா, அன்புதான் ஜெயிக்கும், அன்புதான் ஜெயிக்கும்ன்ற மாதிரி பேசியிருப்பாங்கல்ல, அதே டைலாக் எடுத்துன்னு வந்து பேசியிருக்கிறாங்க. ஸோ அன்பு தான் ஜெயிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சீசன்ல அன்பு ஜெயிச்சா மாதிரி தெரியல. இதுக்கப்புறம் வர சீசன்ல அன்பு தான் ஜெயிக்குமா அப்படின்றத பார்ப்போன்ற மாதிரி ஹைலைட்டான ஒரு டைலாக் சீன் எடுத்துன்னு வந்து பேசியிருக்காங்க. 3வது என்னன்னா, ஒருத்தர் பாய்ஸ் ஹாஸ்டல்ல கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட போன்ல பேசுறாரு, நீ ஊட்டி விட்டாதான் நான் எப்படி சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, உருட்டு நல்லா உருட்டுறடா நீ, என்னமா உருட்டுறான், இவன் மட்டும் பிக் பாஸுக்கு போனா டைட்டிலே வின் பண்றோம். அப்படி என்ன சொல்ல வராங்கன்னா, பிக் பாஸ்ல பல உருட்டல்களில் நபர்கள் தான் டைட்டில்லாம் வின் பண்ணிடுவாங்க. இந்த உருட்டல் திறமை இருந்தா போதும், என்ன வேணாலும் பிக் பாஸ்ல பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அவங்க எக்ஸாம்பிளா சொன்னாலுமே உருட்டுனா மட்டும் பிக் பாஸ்ல ஜெயிக்க முடியாது. அந்த உருட்டல் மக்களுக்கு பிடிச்ச வகையில இருக்கணும், அது உண்மை வகையில இருக்கணும். இப்ப நிறைய பேரு நீங்க உருட்டினாலுமே வெளியே உட்காந்து எல்லாத்தையும் இல்ல அவன் சொல்றது பொய், இது அப்படின்றத எல்லாமே மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு தெளிவா இருக்கிறாங்க. ஓகே, அந்த கேட்டகரியில உருட்டுனாலாம் இதுக்கப்புறம் ஜெயிக்க முடியாது. உண்மையா கேமை எப்படி விளையாடுறீங்க, நீங்க உங்களுக்காக உண்மையாகவும் கேமுக்காக உண்மையா இருந்தீங்கன்னா தான் மக்கள் மூலியமா நீங்க ஜெயிக்க முடியும். ஸோ சும்மா உருட்டுனா மட்டும் ஜெயிச்சிடலாம்னு நினைச்சீங்கன்னா வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பே கிடையாது. அடுத்து பாய்ஸ் ஹாஸ்டல் இந்த கான்செப்டா. 4வது ஆட்டோ டிரைவர். வரு பேசஞ்சரே சமாளிச்ச நமக்கு பிக் பாஸ்லாம் அசால்ட்டா டீல் பண்ணிடலாம். கரெக்ட் தான். ஏன்னா ஒவ்வொரு பேசஞ்சரும் ஒவ்வொரு விதமா வருவாங்க. அவங்களை ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு தனி திறமை வேணும். அதை சமாளிச்சா இது அசால்ட்டா சமாளிச்சிடலான்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அங்க நீங்க வாயில பேசி சமாளிச்சிருவீங்க. ஆனா இங்க டாஸ்க் இருக்கும், பல விஷயங்கள் இருக்கும், அதெல்லாம் தாண்டி சமாளிக்கிறது ஒரு பெரிய கஷ்டம். அது எப்படின்றத பார்ப்போம். அடுத்து டைலாக் 5, டாஸ்க்னு ஆபீஸ்ல வேலை செய்யறவரு டாஸ்க்னு சாவடிக்கிறாங்க. இந்த ஆபீஸ்ல சமாளிக்கிறத விட பிக் பாஸ்ல போனா கூட நம்ம சமாளிச்சிடலாம் போல இருக்கு, குருநாதா அப்படின்ற மாதிரி பேசுறாரு. இந்த குருநாதான்ற டைலாக்கும் அப்புறம் இந்த வி ஆர் த பாய்ஸ் அப்படின்றதும் எவ்வளவு பெரிய சென்சேஷன், எவ்வளவு பெரிய ஃபேமஸ். குறிப்பா சீசன் 3யோட ஃபேவரட் எனக்கு. அந்த சீசன் இப்ப போட்டா கூட நான் உட்காந்து பயங்கரமா பார்ப்பேன். அந்த மாதிரி ஒரு சீசன் அது. பயங்கரமான ஹைலைட்டான மூமெண்ட் இருக்கு. ஆனா பிக் பாஸ்லயும் பல கஷ்டங்கள் இருக்கு. நம்ம வெளியிருந்து அது அவ்வளவுதானே ஈஸி தானேன்னு சொல்லிடலாம். ஏன்னா பிக் பாஸ்குள்ள போகும்போது குடும்பங்கள் கிடையாது,
ஃபோன் கிடையாது, நம்ம தனியாக உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான டைம் கிடையாதுன்ற மாதிரி அங்கே ஒரு ப்ரெஷரான சுச்சுவேஷன். அதெல்லாம் தாண்டி நம்ம எப்படி கேம் விளையாடுறோம் அப்படின்றது தான் முக்கியம். பார்ப்போம். அடுத்து டைலாக் 6ல் 25 வருஷமா ஒரு அம்மா பையன் கிட்ட சொல்றாங்க, 25 வருஷமா நான் வீட்டுல குக்கிங் டீமாவே இருந்திருக்கேன். இதே பிக் பாஸ் வீட்டுல போய் அந்த குக்கிங் டீம்ல இருந்தா கூட 3 மாசத்துல டைட்டில் வின்னரே ஆகிட்டு வரலாம் அப்படின்னு. குக்கிங் தெரிஞ்சா டைட்டில் வின்னர் ஆக்கிடலாமா? நல்லா இருக்கே. அப்போ பல சீசன்ல குக்கிங் தெரிஞ்சவங்க மட்டும் டைட்டில் வின்னர் அடிச்சிருக்கலாமே. என்ன குக்கிங் தெரிஞ்சா அந்த வீட்டுல பல நாள் சஸ்டெயின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல அவங்க இல்லைன்னா சாப்பாடு நல்லா கிடைக்காது, ஸோ அவங்கள நாமினேட் பண்ண வேண்டாம், நம்ம அவங்கள காப்பாத்தரலான்ற மாதிரி நிறைய பேர் சாதகம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சஸ்டைனிட்டி அதிகம், ஆனா டைட்டில்லாம் கிடைக்காது ரசா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா இதுல ஒவ்வொருத்தோட டைலாக்க பாருங்க. ஒருத்தவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரிப் பேசுறது, இன்னொருத்தன் வந்து டார்கெட் பண்றாங்கன்றது, மூணாவது வந்து பாத்தீங்கன்னா உருட்டுனா ஏமாத்தி ஜெயிச்சிடலான்றது, நாலாவது வந்து பல பேரை சமாளிச்சிருக்கேன் இதையும் சமாளிச்சிருவேன்ற மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிரைடீரியால சொல்றாங்க. அடுத்து இதெல்லாம் முடிஞ்ச உடனே மெயினான சுச்சுவேஷனுக்கு தான் விஜிஎஸ் உள்ள வராரு. என்ட்ரியில் என்ன வந்து சொல்றாரு, விஜிஎஸ் சிரிப்போட, அந்த ஒரு சிரிப்பு இருக்குல்ல அந்த சிரிப்போட வராரு. வந்த உடனே என்ட்ரியில வந்து என்ன சொல்றாரு, அந்த ஒரு கார்டு எடுக்கிறார். அங்க கோட் சூட்லாம் போட்டு வந்து ஒரு கார்டு எடுக்கிறார். அந்த கார்டு வந்து பாத்தீங்கன்னா காமன் மேன் கார்டுன்னு வருது. ஓகே, அதை பார்த்த உடனே வந்து சொல்றார், இந்த சுவாரஸ்யமான போட்டியை, எப்படி இந்த சுவாரஸ்யமான போட்டியை 9 வருஷமா பார்த்துட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு சீசனும், ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மூவும் உங்களுக்கு தெரியும். ஸோ ஆக மொத்தத்தில் வர கண்டஸ்டன்ஸ் என்ன பண்ண போறான், அடுத்த மூவ் என்னவா இருக்கும், அடுத்து இவன் இதை தான் பண்ணுவான்ற மாதிரி பக்காவா அனலைஸ் பண்ணி உங்களுக்கு எல்லாமே கிளியர் கட்டா தெரியும். சரி, இப்போ எது சரி எது தப்பு, யாரு பண்றது டிராமா, யாரு விளையாடுறது கேம்ன்றது உங்களுக்கு பக்காவா தெரியும். எது பாசம் எது விஷம் எல்லாமே புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அத்தனை வருஷமா நீங்க ட்ரெயின் ஆயிருக்கீங்க, இத்தனை டீகோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த ஷோவை நீங்க புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு வேற யாரும் புரிஞ்சிருக்க முடியாதுன்ற மாதிரி மக்களை பார்த்து சொல்றாரு. ஓகே, அப்போ இந்த விளையாடுறதுக்கான சரியான நபர்கள் நீங்க தான். எப்படி இந்த விளையாட்டை விளையாடுறதுக்கான சரியான நபர்கள் நீங்க தான் அப்படின்றத சொல்றாரு. இதை சொன்ன உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெருக்கமான கேமை நீங்க விளையாடுறதுக்கு ஒரு சான்ஸ் அப்படின்றத கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஹைலைட்டா கிரியேட் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி பொதுமக்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பிக் பாஸ் சீசன் 6ல கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வேற எந்த சீசன்லயுமே கொடுக்கல. அப்படி காமன் மேனுன்னு சொன்னாலுமே அவங்களுக்கு அந்த விஜய் டிவி தரப்புல இருந்து ஏதாவது ஒரு பாலிடிக்ஸ் பண்ணி இவங்க தான் காமனர்ன்ற பேர்ல உள்ள வந்திருப்பாங்களே தாண்டி ஒரிஜினலான பர்சனுக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லாம நார்மல் காமன் மேன் வந்து பிக் பாஸ் ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணாங்களான்னு கேட்டீங்கன்னா ரேர். கம்பேர் டு தெலுங்கு பிக் பாஸ், மலையாளம் பிக் பாஸ் அப்படின்றத பார்க்க முடியுது. அந்த கேட்டகரியில இப்ப நாங்க வாய்ப்பு தரோம்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன சொல்றாங்க, பிக் பாஸ் காமன் மேன் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி எங்க இருந்து காப்பி அடிச்சாங்க தெரியுமா? ஒன்னும் இல்ல, பிக் பாஸ் சீசன் 9 தெலுங்குன்னு ஒரு சீசன் நடந்தது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெலுங்கு பிக் பாஸ் ஃபாலோ பண்றவங்களுக்கு. அந்த தெலுங்கு பிக் பாஸ்ல கல்யாண் டைட்டில் வின்னர் ஆனார்ல, கல்யாண், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பவன், இவங்க 2 பேருமே டாப் 3ல வந்திருப்பாங்க. அந்த 2 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேருமே பிக் பாஸ் அக்னி பரீட்சா அப்படின்ற ஒரு ஷோ மூலியமா பிரபலமானவங்க தான் நபர். அவங்க தான் டைட்டிலும் ஜெயிச்சாங்க. அவங்க அந்த ஷோல வந்ததுக்கு அப்புறம் ஷோவோட டிஆர்பி மூளை முடுக்கிலும் எல்லா இடத்துலயும் போய் ரீச் ஆச்சு. அதை தான் இங்க தமிழ் பிக் பாஸ்ல எடுத்துட்டு வராங்க. ஏன்னா போன சீசன் ஒரு மட்டமான சீசன், இப்போ இருக்குதுலே ஒஸ்டான சீசன்னா பல மெம்பர்ஸ் வந்து ஒத்துப்பாங்க, அது பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் தான். டிஆர்பி அப்படியே படுத்துருச்சு, எழுதுக்கவே இல்லை, அந்த ஒரு மோசமான டிஆர்பி இருக்கு. ஸோ இப்போ நம்ம அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போனோம், டிஆர்பியும் இம்ப்ரூவ் பண்ணணுன்றது பிக் பாஸ் டீமுக்கு ஒரு பெரிய ப்ரெஷர் இருக்கு. சரி, நம்ம ஏன் புதுசா யோசிச்சுக்கிட்டே, ஏன்னா நம்ம கிரியேட்டிவ் டீமும் பாலை வச்சே எத்தனை டாஸ்க் பண்றது, பாலை வச்சே ஏதாவது பண்றதான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம எதுவும் யோசிக்க வேணாம், பக்கத்து லாங்குவேஜ்ல ஒன்று பண்ணாங்க, அதை எடுத்துன்னு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்றதுக்காக பிக் பாஸ் தெலுங்குல நடந்த சம்பவத்தை எடுத்துன்னு வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதை தான் இங்க ஷோவோட நேமை மாத்தி பிக் பாஸ் காமன் மேன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதே விஷயம் மலையாளம் பிக் பாஸ்லயும் நடந்திருக்குது. போன மாசம் 3ஆம் தேதி ப்ரோமோ வந்திருக்கும். நம்ம அதையுமே பேசியிருந்தோம், அதையும் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இதுதான், இதை வந்து நீங்க என்ன பண்ணணும், பிக் பாஸ் காமன் மேன் அப்படின்ற ஷோ விஜய் டெலிவிஷன்ல நடக்கும். அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மாசத்துக்கு போகும் அந்த ஷோ. அந்த ஷோல நீங்க போய் பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா ஏகப்பட்ட டாஸ்க் இருக்கும். அதுல ஜட்ஜஸ் வேற இருப்பாங்க, 4 ஜட்ஜஸ் இருப்பாங்க. தெலுங்கு பிக் பாஸ்ல அப்படிதான் நடந்திருக்கு. என்னன்னா அந்த ஜட்ஜஸும் யாரா இருப்பாங்க அப்படின்றது பாத்தீங்கன்னா முன்னாள் பிக் பாஸ் தமிழ் கண்டஸ்டன்ஸா இருப்பாங்க. தமிழ் பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸோட வின்னரு ரன்னர் அந்த கேட்டகரியில இருக்கிற நபர்கள் தான் அந்த ஷோவோட ஜட்ஜா வருவாங்க. அந்த ஷோல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் 2-3 ரவுண்டா வந்து செலெக்ஷன் நடக்கும். அந்த செலெக்ஷன்ல நீங்க பாஸ் ஆகிட்டு அந்த ஷோக்குள்ள போவீங்க. அந்த ஷோக்குள்ள போகும்போது ஒரு 50 பேர், 40ல இருந்து 50 பேர் செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்குள்ள போனோம்னா அங்க உங்களோட திறமைகளை காமிக்கும் போது ஜட்ஜஸ் இம்ப்ரூவ் ஆகி ஒவ்வொரு எபிசோட்ல நீங்க தாண்டி அந்த ஷோவோட இறுதி வரைக்கும் போவீங்க. இறுதி வரையும் நீங்க போனதுக்கு அப்புறம்
அதுல இருந்து செலக்ட் ஆனீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போகலாம். அது ஒருத்தரா இருக்கலாம், 4 பேரா இருக்கலாம், 6 பேரா இருக்கலாம். ஸோ மேக்சிமம் 5க்கு மேல பர்சன்ஸ் வந்து காமனரா உள்ள போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத மாற்று கருத்து இல்லை. ஏன்னா தெலுங்கு பிக் பாஸ்ல 6 பேர் உள்ள போனாங்க. பிரியா, கல்யாண், ஹரிதா ஹரிஷ், மனிஷ், அப்புறம் பாத்தீங்கன்னா பவன், இன்னொரு ஃபீமேல் நேம் மறந்துட்டேன். 2 ஃபீமேல் போனாங்க, 4 மேல் போனாங்க. ஐயோ அந்த ஃபீமேலுங்க ரொம்ப ஷார்ட்டா இருப்பாங்க. அந்த கேலு பயங்கரமான ஒரு கேம் பிளேயர், அவங்களும் உள்ள போயிருக்காங்க. ஓகே, ஸோ இவங்க தான் அந்த பிக் பாஸ் தெலுங்குல போய் இது பண்ணுவாங்க. தமிழ் பிக் பாஸ்லயும் அதுதான் நடக்க போகுது அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை மக்களே. சரி, இவ்வளவு பேசுறியே, இந்த ஷோல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நீங்க கேட்பீங்க. அதுக்கும் சொல்லிடுறேன். ஸோ vijaytv.jiostar.com அப்படின்றத போயிட்டு நீங்க லாகின் பண்ணி வெப்சைட்ல போயிட்டு உங்களோட கிரைடீரியாவை ஃபில் பண்ணும். அதுல குறிப்பா நீங்க ஏன் பிக் பாஸ் காமன் மேன் அப்படின்ற ஷோல பங்கு பெறணும் அப்படின்ற ஒரு காரணமும் வேலிடா இருக்கணும். அதுல 2 நிமிஷம் வீடியோ காணொலி, வீடியோ ஃபுட்டேஜ் வந்து ரெக்கார்ட் பண்ணி போடணும். அந்த ஃபுட்டேஜஸ் ரெக்கார்ட் பண்ணி போட்டீங்கன்னா அதை பார்த்துட்டு உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த செலக்ஷன் ப்ராசஸே 2-3 கிரைடீரியா போகும். அதுல ஷார்ட் லிஸ்ட் ஆகி ஒரு 50 பேரா வந்தீங்கன்னா நீங்க அந்த பிக் பாஸ் காமன் மேன் அப்படின்ற ஷோக்கு போவீங்க. ஓகே, இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு பெருசாலாம் ஓப்பன் பண்ணதில்லை தமிழ் சீசன்ல. மற்ற லாங்குவேஜ் எல்லாம் பயங்கரமான ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. மலையாளத்திலையும் தெலுங்குலையும் காமன் மேனை கரெக்டா எடுத்துட்டு வந்திருக்காங்க. தமிழ் அப்படி நடந்தது இல்லை. இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பை எத்தனை பேர் கரெக்டா பயன்படுத்தணும், பக்காவா யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பக்காவா யூஸ் பண்ணா அதை பக்காவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது முடிஞ்ச உடனே விஜய் சேதுபதி வேற வந்து பேசுறாரு. பிக் பாஸ் காமன் மேன் இது வரைக்கும் பார்த்தீங்க, இனிமேட்டு விளையாடுவீங்க நீங்க அப்படின்ற மாதிரி முடிகிறாரு. ஸோ இந்த சீசனும் விஜய் சேதுபதி சார் தான் ஹோஸ்ட் அப்படின்றதுல இந்த ப்ரோமோ மூலியமா நமக்கு தெரிஞ்சிருச்சு. அவர் மாற போறதில்ல மக்களே. அவங்களுக்கும் அந்த சேனலுக்கும் ஹோஸ்ட்டுக்கும் ஒரு நல்ல நெருக்கமான இது இருக்கிறதால பிக் பாஸ் டீமை மாற்ற மாட்டாங்க. அவர் இந்த சீசன் வச்சும் ஓட்டுவாங்க அப்படின்றத மாற்று கருத்து இல்லை. ஏன்னா ஹோஸ்ட் நடந்துகிற விதமும் நிறைய பாதிப்புகள் ஏற்படுத்துது அப்படின்றத என்னைக்குதான் அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு தெரியல. பட் ஒரு அரிய வாய்ப்பு வந்திருக்குது. அந்த அரிய வாய்ப்பை நீங்க பக்காவா பயன்படுத்துவீங்க நம்புறேன். அதை தாண்டி பிக் பாஸ் அந்த காமன் மேன் ஷோல என்னென்னலாம் நடக்கும், அப்படி என்னெல்லாம் நடந்திருக்குது அப்படின்றது இன்னொரு வீடியோல தெளிவா முழு விவரத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். இது வந்து தமிழ் பிக் பாஸ்ல தான் நடக்குதா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஷாக் ஆவீங்க. இது தெலுங்குல இருந்து காப்பி அடிக்கப்பட்டது அப்படின்றது தெளிவா சொல்லிடுறேன். ஸோ அங்க டிஆர்பி பிச்சுக்குச்சு. இந்த ஷோ வந்ததால என்ன பெனிஃபிட் அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஸோ அங்க கிராமத்துல இருந்து 2-3 இளைஞர்கள் வந்தாங்க அந்த ஷோல. அப்படி வந்தவர் தான் கல்யாணம், பவனும். அதனால என்ன பண்ணிட்டாங்க, கிராமப்புற மக்கள் நிறைய பேர் பார்த்ததால அந்த ஷோவோட டிஆர்பி ஏறிடுச்சு. தெலுங்கு பிக் பாஸோட பிக்கஸ்ட் ஹிட் சீசன் என்னன்னா பிக் பாஸ் சீசன் 9 அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை. விவர்ஷிப் வைஸும் சரி, அண்ட் ரெவன்யூ ஜென்ரேஷன்லயும் சரி, ரீச் வைஸுமே சரி, அதுதான் டாப்ல இருக்கு. ஸோ அந்த டாப் ஷோவை எடுத்துட்டு வந்து இங்க எக்ஸிக்யூட் பண்ணி மக்கள் கிட்ட ரீச் ஆகுதா அப்படின்றத டெஸ்ட் பண்ண போறாங்க. மலையாளத்திலையும் அது நடக்குது. மலையாளத்துல தமிழுக்கு முன்னாடியே அந்த ஷோ ஸ்டார்ட் ஆயிரும், 1 மாசத்துக்கு முன்னாடியே. ஆனா மலையாளத்திலையும் போன வருஷம் டிஆர்பி பிச்சுக்குச்சு. ஆனா தமிழ்ல தான் அப்படி படுத்துக்கிட்டுச்சு. அந்த படுத்துக்கிட்டு டிஆர்பி ஏத்துறதுக்கான முயற்சி தான் இது. இது ஒரு பெரிய நல்ல விஷயமா நான் பாக்குறேன். அதுல பாலிடிக்ஸ் எதுவும் நடக்காம இருந்தா காமனரா உள்ள போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மினிமம் எனக்கு தெரிஞ்ச 5க்கு மேற்பட்ட நபர்கள் அந்த பிக் பாஸ் ஷோக்குள்ள போகலாம். நானும் அப்ளை பண்ணுவேன். அந்த அப்ளை பண்ற வீடியோவும் உங்ககிட்ட எடுத்துன்னு வந்து சேர்க்கிறேன் ஃபர்ஸ்ட். அடுத்ததாக பாத்தீங்கன்னா இந்த காமன் மேன் அப்படின்ற ஷோல என்ன மாதிரி டாஸ்க் இருக்கும், என்னென்னலாம் பண்ணுவாங்க, எப்படிலாம் செலக்ஷன் நடக்கும்ன்றதையும் தெளிவா ஒவ்வொரு வீடியோல சந்திக்க போறோம். ஸோ மறக்காம பிக் பாஸ் சம்பந்தப்பட்ட அனைத்து அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்கணும்னா நேஷனல் வுட் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். பெல் பட்டனை அழுத்திக்கிட்டும் தொடர்ந்து சேனலோட இணைஞ்சிருங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.